ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஒரு சீர்கேடான நிலைமைக்கு, ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு, மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு முறையற்ற, ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு முதலமைச்சரை கண்ட தமிழகம் அந்தோ பரிதாபம். ஸ்டாலினை 5 ஆண்டுகளாக முதலமைச்சராக கண்ட ஒரு தமிழகம் என்று கேட்டால் அந்தோ பரிதாப நிலைமை. ஒரு ஆளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சு. இப்போ தலையில் சுமை, கடன் சுமை. அம்மா ஏற்கனவே 14,000 ரூபாய் 31,000 ரூபாய் கடன் வச்சதுக்கே கத்தி கத்தி பேசினாங்க 2011. 2000 இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஆளுக்கு கடன் சுமை வந்திருக்கு. இந்த ஆட்சி தேவைதானா? யார் வரணும், யார் வரக்கூடாது? யார் தலை சிறந்த நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர்? யார் ஒரு தலை சிறந்த நிர்வாகத்தை சீரழிக்கிற சொந்தக்காரர்? சீரழிக்கிற சொந்தக்காரர் தான் ஸ்டாலின். ஏதோ கூப்பாடு போடுறாங்க, மாறு தட்டுறாங்க, மீண்டும் 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 சொல்றாங்க. முடியாது. என்ன வந்திருக்கோ அதை ஏற்றுக்கொள்வோம். எந்த கூட்டணி அதிமுக வந்திருக்கோ ஏற்றுக்கொள்ளும். களம் காண்போம், வெற்றி பெறுவோம், வெற்றி நிலைநாட்டுவோம், வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம், போராடுவோம், எதிரியை துச்சமென நினைப்போம், எதிரியை துச்சமென நினைப்போம். எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி, அவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புறமுதுகு கிட்டு ஓடுகின்ற ஆள் என்ற அந்த நிருபத்துக்கு சொந்தக்காரராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள்.